கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் ஒரு அற்புதமான காரியத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை அல்லது உங்கள் வியாபாரத்தை, உங்கள் ஊழியத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும், ஐயா, அவரே நின்று அதை செய்து முடிக்கும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார் என்பதை மிகுதியாய் நிச்சயமாய் நம்பும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் உங்கள் வெற்றிக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், உங்கள் பொருளாதார குடும்ப வாழ்க்கைக்கும் எதிராய் வருகிற எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகளுக்கும் எதிராய் விசுவாசத்திலே அவர் சொன்ன நல்ல காரியங்களை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல செய்திகளை, நல்ல தீர்க்க தரிசனங்களை, நல்ல வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு விரோதமாய் இந்த உலகத்தில் செயல்பட எந்த சக்திக்கும் அல்லது எந்த சூழ்நிலைக்கும், எந்த சிச்சுவேஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். உறுதியாய் நம்பி விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகாதபடி நிச்சயமாய் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இப்படியாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் பாருங்க யாக்கோபுக்கு சொல்லுகிறார். யாக்கோபுக்கு சொல்லுகிற அந்த அற்புதமான காரியம், ஐயா, அந்த அதிசயமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் அவனுடைய தகப்பனார் அவனுக்கே கொடுத்த அந்த நல்ல வாக்குறுதிகளும் கர்த்தர் மறுபடியுமாக தன்னுடைய சொந்த நாவினாலே அதை யாக்கோபுக்கு சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் சந்ததியாய் விசுவாச மார்க்கத்தாராய் ஆபிரகாமின் சந்ததியும் பிள்ளைகளும் என்று பெயர் பெற்றிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவை கிறிஸ்துவை நம்பி இருக்கிற, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் என்பதிலே மாற்றமில்லை. பாருங்கள், கர்த்தர் இந்த 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்கள். அதே வசனத்திலே ஈசாக்கு என்கிறதான அவனுடைய தகப்பன் கொடுக்கிறார். 3ஆம் வசனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொன்ன அற்புதமான வார்த்தைகளை பாருங்க. கர்த்தரும் அதையே அப்படியாக யாக்கோபுக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே படுத்திருந்தாலும் சரி, ஐயா, நீங்கள் எந்த சூழ்நிலையிலே எங்கே இருந்தாலும் சரி, எந்த வேலையிலோ ஊழிய நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் மூலமாகவோ அல்லது உங்கள் சூழ்நிலைகளின் காரணமாகவோ நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் சரி, படுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதே கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கலாம் அல்லது நீங்கள் அவமானப்பட்டு போய் நின்று கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு போன இடத்திலே உங்களை மேன்மைப்படுத்தி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும்
நம்மையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எங்கே நாம் இருக்கிறோமோ ஐயா, கர்த்தர் நம்மை எங்கே கொண்டு நாட்டினாரோ, எந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த இடத்தை நாம் வாஞ்சிக்கிறோமோ அல்லது எந்த இடத்தை நாம் ஆசைப்படுகிறோமோ, எந்த இடத்தை நாம் அவரிடத்திலே கேட்கிறோமோ, கர்த்தாவே இந்த இடத்திலே, இந்த பகுதியிலே அல்லது இந்த இடத்திலே, இந்த வேலையிலே, இந்த நாட்டிலே என்னை ஆசீர்வதியும், என்னை மேன்மைப்படுத்தும், நானும் என் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் சேனலாய் மாறும்படியாய் எங்களை ஆசீர்வதியும் என்று நீங்கள் விரும்பி கேட்கிற அந்த இடத்தில் தானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இன்று இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதிருங்கள் ஐயா, இன்று இருக்கிற குழப்பங்களையும் உபத்திரவங்களையும் சோதனைகளையும் பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் சொன்னது போலவே உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நானா திசைகளிலும் பரம்புவாய். அல்லேலூயா. அநேகருக்கு கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாரா ஐயா? 1000 மடங்காய் வேதத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா என்பதிலே பெருத்த சந்தேகம் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நான் சொல்ல முடியும், உங்களிலும் அநேக சகோதர சகோதரிகள் ஒரு நாளிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளிலே எப்படி இருந்தது ஐயா? நம்முடைய தகப்பனுடைய காலத்திலே அல்லது பூட்டனுடைய காலத்திலே நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்த பொழுது, வாலிப பிராயமாய் இருந்த பொழுது, படிக்கிற காலங்களிலே நாம் எப்படி இருந்தோம் என்பதை நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நம்மில் அநேகரை கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்திருப்பார். அநேகரம் 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் 1000 என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். நானும் என் மனைவியுமாக நல்ல வேலையிலே, அரசாங்க உத்தியோகத்திலே இருந்து கொண்டு நல்ல கை வேலையும் செய்து ஒரு பிசினஸையும் பண்ணிக்கிட்டு ஒரு வழக்கறிஞராய், அரசியலிலும் பெரிய ஆளாய், பெரிய தலைவனாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருந்த காலத்திலே பாருங்கள், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஐயா, எப்படி இருந்த என்னை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறாரே என்ற ஒரு மகிமையான அவருடைய நன்றி, அவர் செய்த காரியங்களை குறித்த ஒரு நன்றி பெருக்கு எனக்குள்ளே நீரூற்றாய் ஓட ஆரம்பித்தது. அதோடு கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவர் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் பார்க்கும் பொழுது மெய்யாகவே இந்த கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐயா, இவர் எனக்கு செய்த நன்மைகள் 1000. இனி நான் என்ன செய்யலாம்? கர்த்தர் எனக்காக செய்த இந்த நன்மைகளுக்காக என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று கண்டுகொண்ட பிறகு, அதற்கு பிறகு இந்த அரசாங்கங்களிலோ அல்லது இந்த உலகப்பூர்வமான எந்த வேலையிலும் இருப்பதற்கோ செய்வதற்கோ எதிர்பார்ப்பதற்கோ ஆயத்தம் இல்லை. இனி அவருடைய வேலையை மாத்திரமே செய்வேன். இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம், அவருடைய வேலையை நாங்கள் மாத்திரமே நானும் என் வீட்டாரும் செய்வோம் என்று ஒரிசாவை நோக்கி புறப்பட்டு சென்றோம். அப்பொழுது மகிமையான கடுமையான கலவர நேரத்திலே அந்த ஜனங்கள் எல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் தங்கியிருந்த அந்த ஜனங்கள் எல்லாம் துரத்தப்பட்டு, கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடித்து துரத்தப்பட்டு, வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்ட அந்த ஒரிசா மாநிலத்திற்கு சென்று, என்ன ஊழியன்னு தெரியாது, எதற்காக கர்த்தர் அழைத்தார் என்று தெரியாது, அவருடைய அன்பின் பெருக்கினாலே, அன்பு அக்கினி என்னை நெருக்கி ஏவினதினாலே அந்த தேசத்திற்கு ஐயா, அந்த ஒரிசாவின் பட்டணங்களிலே சுற்றி திரிந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று வாருங்கள், பரதேசியை போல் சுற்றி சுற்றி நாங்கள் ஊழியம் செய்ய தொடங்கினோம். ஐயா, அங்கிருந்த காரு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு சென்று அங்கே சென்ற பொழுது கர்த்தர் பாருங்க, எந்த இடத்திலே நான் கால் பதித்தேனோ, எந்த இடத்திலே அலைந்து திரிந்தோனோ, எந்த இடங்களிலே வெறுமையாய் தனியனாய் அலைந்து திரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேனோ, அந்த இடங்களுக்கெல்லாம் என்னை பின்னாளிலே மகிமையாய், அதுவும் சில ஆண்டுகளிலே என்னை மகிமையாய் அந்த இடங்களிலே கொண்டு சென்றார். ஐயா, அவர் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன அற்புதமான வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமாய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்
கொடுக்காதிருங்கள். எங்கள் ஊழிய பாதையிலே வந்த எத்தனையோ சேலஞ்சுகள், எத்தனையோ பயமுறுத்தல்கள், எத்தனையோ உயிருக்கு ஆபத்தான இடங்கள், எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்களும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள், அவரே சொன்னது போல உங்கள் சந்ததியை பூமியின் தூளை போல மாற்றுவேன் என்றால் மாற்றுவார். ஐயா, உங்களை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்களை, ஒருவேளை உங்கள் நண்பர் கூட்டத்தை, உங்களை ஃபாலோ பண்ணுகிறவர்கள், ஒருவேளை உங்களை ஒரு பெரிய அதிகாரியாய், பெரிய தொழிலதிபராய், பெரிய ஊழியக்காரனாய், பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றும் பொழுது உங்களை அறிந்த தெரிந்த சந்ததி அநேகமாயிரமாய் மாறிவிடும். நிச்சயமாய் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஹல்லேலூயா. அதை கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். இன்று சின்னவன் நான் சிறியவன் என்று சோர்ந்து போகாதிருங்கள். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு நீங்குவதும் இல்லை. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஐயா உங்கள் சந்ததியை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் பலிக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் விரும்பின, நீங்கள் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அதோடு நீங்கள் நம்பின வசனங்களை எல்லாம், நீங்கள் தீர்க்க தரிசனமாய் வேதத்தில் இருந்து எந்த வசனங்களை எடுத்துக் கொண்டீர்கள், ஐயா கர்த்தர் என்னோடு இப்படி பேசினார் என்று எதை நீங்கள் நம்பி விசுவாசிக்கிறீர்களோ அவையெல்லாம் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எங்கே படுத்திருந்தாலும், எங்கே ஊழியம் செய்தாலும், தொழில் செய்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாம் உங்களுக்கு அதே இடத்திலே உங்களை ஆயத்தப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தின் சேனலாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அன்பு பிள்ளைகளோடு பேசின ஐயா, நீ பேசின ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிற அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகள் இன்று இருக்கிறது போல் அல்ல ஐயா, இவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்களோ அந்த நிலைமையில் இருந்து இவர்கள் உயர எழும்பி பறக்கும்படியாய், உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல இவர்கள் பிரகாசிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், திசை எட்டிலும் இருந்து, நானா திசையிலும் நாலா பக்கத்திலும் இருந்து வரவேண்டிய நன்மைகள் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்குமாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூறும்படியாய், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை நினைவு கூறும்படியாய், வியாதியிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் இருக்கிறவர்கள் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் அடையும்படியாய், குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, கடனிலும் கஷ்டத்திலும் இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாய், இவர்கள் அநேகருக்கு மத்தியிலே ஒருவேளை அவமான சின்னமாய், தோல்வியின் சின்னமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் இவர்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை ஐயா, அனுதினமும் கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போவதில்லை. நீர் வாயினால் சொல்லுகிற எல்லாவற்றையும் உம்முடைய சர்வ வல்லமையினால், சர்வ வல்லமையுள்ள கரத்தினால் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆபிரகாமுக்கு சொன்னது போல, யாக்கோபுக்கு, மோசேக்கு, யோசுவாவுக்கு சொன்னபோது இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கும் அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இது வாக்குத்தத்தம் உள்ள வல்லமையான அதிகாலை ஜெபம். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையும் விழுந்து போகாது. நீங்கள் விசுவாசித்தவளே பாக்கியவதி, மைட்டி காட். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தின் சேனலாய் இருப்பீர்கள்.